தரிசனமாலய தரிசனம். ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில், பதுவஞ்சேரி, சென்னை 126. தாம்பரத்திலிருந்து கேம்ப் ரோடு வழியாக பாரதி யூனிவர்சிட்டி வழியாக வந்தால் பதுவஞ்சேரி கிராமத்தை அடையலாம். அழகிய கிராமம். இந்த கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி. ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே சென்றதும் கொடிமரம், பலிபீடம், நந்திதேவர் காட்சி தருகிறார்கள். முன்மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை, பிரகார சுற்று என சிறப்பான ஆலயம். பரிவார தெய்வங்கள் அனைத்தும் தனித்தனி சன்னதிகளாக அமையப்பெற்ற கோயில். மூலவர் ஸ்ரீ கைலாசநாதர் லிங்க திருமேனியில் காட்சி தருகிறார். சுமார் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் என்று கருதப்படுகிறது. அப்போது பதுவஞ்சேரி பொன்னேரி அகரம் என்னும் இந்த அழகிய கிராமத்தில் பல்லவ மன்னர்களால் சிவாலயம் அமைத்து ஸ்வஸ்திக் பீடத்தில் கைலாயமுடைய நாயனார், திரு அகஸ்தீஸ்வரமுடைய நாயனார் என்ற திருநாமத்தில் 2 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர். பிற்கால சோழ மன்னர்களால் பூஜிக்கப்பட்டு வந்த இந்த சிவாலயம் காலநிலை மாற்றத்தாலும் மற்றும் பல்வேறு படையெடுப்புகளாலும் முற்றிலும் சிதிலமடைந்து மண்ணுக்குள் புதையுண்டது.
பின்னர் 1996ஆம் ஆண்டில் இந்த ஊரைச் சேர்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி நாயுடு அவர்களின் கனவில் தோன்றிய ஈசன் தான் இங்கு இருப்பதாகவும் தனக்கு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டும் மறைந்தார். பின்னர் ஒரு நாள் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆலயம் அமைக்கும் வேலைகளில் ஈடுபட்டனர். பிராச்சீனம் காலத்தில் புன்சேரி அகரம் அப்படிங்கிற ஒரு பேரோடு இருந்தது. காலத்தால் மருவி பதுவஞ்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பெயர் வழக்கமாக இருக்குது. சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி பல்லவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 2 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதன் பின்னர் சோழர்களாலும் பூஜிக்கப்பட்ட சிவாலயம் இங்கே இருந்திருக்கு. சுவாமியினுடைய பேர் கைலாசமுடைய நாயனார் அப்படின்னுட்டும், இன்னொரு சுவாமியினுடைய பேர் திருவகத்தீஸ்வரமுடைய நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு 2 லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பல ஆண்டுகள் கழித்து படையெடுப்புகளால் கோவில்லாம் சிதிலமடைஞ்சிட்டு இப்போது 1996 வருஷம் இங்கே இந்த வயல்வெளியில் இந்த சுவாமியை பூமியிலிருந்து கண்டெடுத்து சுவாமியை பஞ்சகோஷ்டத்தோட சுவாமி, நந்தியம்பெருமான், தட்சிணாமூர்த்தி, நர்த்தன கணபதி, பிரம்மா, விஷ்ணு, சண்டிகேஸ்வரர், துர்க்கையோட சுவாமியை பிரதிஷ்டை பண்ணாங்க. அப்போது இப்போ இருக்கக்கூடிய மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த கோவிலுக்கு விஜயம் பண்ணி அம்பாளுக்கு பதிலாக சுவாமிக்கு பக்கத்துலேயே ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆக்ஞை கொடுத்துருக்கார். அதில் அம்பாளுக்கு பதிலாக 97 ஸ்ரீ சக்கரத்தை இங்கே பிரதிஷ்டை பண்ணோம். இங்கே விசேஷம் என்னென்னா சுவாமி ஸ்வஸ்திக் பீடத்தில் காட்சி கொடுக்குறார்.
எங்கேயுமே அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆலய திருப்பணிகளுக்காக மண் தோண்டும் பொழுது அழகிய 2 லிங்க திருமேனிகள் வெளிப்பட்டன. பின்னர் 1999ஆம் ஆண்டு ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திருக்கரங்களால் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சுவாமி கருவறையில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்து அன்று முதல் பூஜைகள் நன்றாக நடைபெற்று வருகிறது. மூலவராகிய ஸ்ரீ கைலாசநாதர் சிறப்பு அபிஷேகம் நிறைவு பெற்று அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார். அம்பாள் ஸ்ரீ திரிபுர சுந்தரியை தரிசிக்கிறோம். ஆலயத்தில் அமைந்துள்ள தெய்வங்கள் ஸ்ரீ மகா கணபதி அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி அமையப் பெற்றுள்ளது. ஸ்ரீ அகஸ்தீஸ்வரன் உடைய நாயனார் சன்னதி ஸ்ரீ ஜெயமங்கள அபய ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கிறார். கருவறை கோஷ்டத்தில் ஸ்ரீ நர்த்தன கணபதி, தென்முக கடவுளாகிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மகாவிஷ்ணு, அருள்மிகு பிரம்மா, ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆகியோர் காட்சி தருகிறார்கள். ஸ்ரீ சண்டிகேஸ்வர சுவாமி சன்னதி சிவசூரியன், சிவச்சந்திரன் ஆகியோரும்
கால பைரவரும் அருள் புரிகிறார்கள். சிவாலயத்தில் நடைபெறும் அனைத்து விதமான பண்டிகைகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாத பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி, கார்த்திகை சோமவாரம், திருவாதிரை ஆகியவை சுவாமிக்கும், ஆடிப்பூரம், நவராத்திரி உற்சவம், சித்ரா பௌர்ணமி, வெள்ளிக்கிழமைகள் ஆகியவை அம்பாளுக்கும் சிறப்பான முறையில் அபிஷேகம், அலங்காரம் செய்து பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள். முருகப்பெருமானுக்கு உரிய கிருத்திகை மற்றும் சஷ்டி, குறிப்பாக ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம், தமிழ் வருட பிறப்பு ஆகியவை நடைபெற்று வருகிறது. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ராகு காலத்தில் துர்க்கையம்மன் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் அனுமன் ஜெயந்தி ஆகியவை கொண்டாடப்படுகிறது. தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தப்படுகிறது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். வழக்கு, வியாபாரம் இவற்றில் வெற்றியடைய கால பைரவரை வழிபட்டு பயன் பெறுகிறார்கள். திருமணம், குழந்தை பேறு வேண்டுபவர்கள் திரிபுர சுந்தரி அம்பிகையை வழிபட்டு வருகிறார்கள். தொண்ணூற்றி 97 சுவாமிக்கு கும்பாபிஷேகம் பண்ணி பஞ்சகோஷ்டத்தோட பூஜை நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா 2004-05 அந்த வாக்கில் அம்பாளும் திரிபுரசுந்தரி அப்படிங்கிற நாமத்தோட அம்பாளையும் மற்ற கோஷ்டங்களும் இங்கே பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு வரோம். இந்த கோவில் முழுமுதல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம், இந்த ஊரில் கிருஷ்ணமூர்த்தி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த கோவிலை எடுத்து அந்த பூமியிலேருந்து கண்டெடுத்து ஊர் மக்களினுடைய ஆதரவோடு இங்கே பிரதிஷ்டை பண்ணி பூஜைகள் நடந்து வந்தது. 2004-05 வாக்கில் இந்த சுவாமி மீதி உள்ள கோஷ்டங்கள்லாம் அம்பாளோடு சேர்த்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. 2008ஆம் ஆண்டு அவர் காலமாயிட்டார், பெரியவர். அதுக்கப்புறமா நூதனமாக 2025 இந்த வருஷம் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் மகாகணபதியோடு சேர்த்து மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா சுவாமி கோவில்லாம் மறுபடியும் புனரமைச்சு வர்ணக்கலெல்லாம் சாத்தி கும்பாபிஷேகம் பண்ணினோம்.
இந்த 2025 பிப்ரவரி 16ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது. சுவாமிக்கு வந்து ஒரு மாதமும் எல்லா விழாக்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரதோஷம், பௌர்ணமி, சங்கடார சதுர்த்தி, தேய்பிறை அஷ்டமி, கிருத்திகை வந்து வள்ளி தேவசேனா சுப்பிரமணியருக்கு மகாபிஷேகம் எல்லாமே வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்கோம். வருஷ பூஜைகளான சிவராத்திரி, அன்னாபிஷேகம், நவராத்திரி 9 நாள் அம்பாளுக்கு சிறப்பாக அபிஷேகம், கந்தசஷ்டி முருகருக்கு 6 நாள் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆடி பூரத்தினன்னு அம்பாளுக்கு வந்து ஏகத்தின லக்ஷார்ச்சனை வந்து பண்ணி அம்பாளுக்கு அந்த குங்குமத்தை வந்து அம்பாள்கிட்ட வச்சுட்டு ஆரத்தி காமிச்சு எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கோம். தாம்பரத்திற்கு அருகே அமைந்துள்ள கோயில்தான் இது. அவசியம் சென்று வழிபட வேண்டிய திருத்தலங்களில் இதுவும் ஒன்று என்பதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை. சிறப்பான ஒரு சிவாலயத்தை தரிசித்த மன நிறைவு ஏற்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, கைலாசநாதா போற்றி போற்றி. ஆலய தரிசனம் காண்போம். அனைவரும் இன்புற்று இருக்க பதுவஞ்சேரியில் அமையப் பெற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனாய ஸ்ரீ கைலாசநாதர் அருளை மனமார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.